ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனிமைமிகு பாடலிலிருந்து வாசகம். தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர்ச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார். பல கனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்து விட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துட்டது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குண்டின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இம்மானுவேலே சட்டம் ஏற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய், அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை பேர்வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே